கூடுவாஞ்சேரி அருகே சட்டவிரோத பார் புகாரில் முதியவரை போலீசார் சட்டையை பிடித்து இழுத்து சென்ற நிலையில் காவலர்கள் மீது தம்பதி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளனர். கூடுவாஞ்சேரி அருகே தைலாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடை அருகே உள்ள மதுபான பார் உரிமமின்றி சட்டவிரோதமாக செயல்படுவதாக காஞ்சிபுரம் மண்டல மேலாளர் அலுவலகத்தில் இருந்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த கண்ணன் மற்றும் அவரது தந்தை ராஜேந்திரனை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்தபோது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் பார் உரிமையாளர் ராஜேந்திரனை சட்டையை பிடித்து இழுத்து சென்றனர். காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவி இருவரும் மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். 35 லட்சம் கட்ட சொல்லி 45 லட்சம் 35 லட்சம் எங்களை பாடாப்படுத்தி பரிசை உழைச்சு தீபாவளிக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய்க்கு வடி வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த போலீஸ்காரங்களுக்கு நான் பெத்த மயன் ஆறு வீட்டு காசு ஆடுங்கிறது நான் தன்னால சாக முடியாம நான் முறுக்கு பிடிச்ச அனல் எழுது சாகுறி என் பிள்ளைய போட்டு அலங்கோலப்படுத்துறாங்க. 85 லட்சம் நான் செலவழிச்சிருக்கிறேன். 85 லட்சத்தை கெட்டிட்டா நான் வெளியேறிக்கிறேன், உனக்கு கடையை கொடுக்குறேன்னு சொன்னேன். காவல்துறை ஐயா என்னையே வற்புறுத்தி, எனக்கு 61 வயசாகுது, சட்டையை பிடிச்சி இழுத்து முதுகுல குத்தி 100 பேர் நிக்கிற இடத்துல அவளை அசிங்கப்படுத்தி என் பொருளை ஒரு 10,000 ரூபாய் பொருளை ஸ்டேஷனுக்கு அள்ளிட்டு வந்துட்டார்கள்.